நாங்கள் இருக்கிற கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஐஸ்கிரீம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்கங்க. ஐஸ்கிரீம் மட்டும் கிடையாது, பசங்களுக்கு ஆக்டிவிட்டி எல்லாமே இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து அப்போ தான் வீடு ஷிஃப்ட் பண்ணி வந்தோம் அப்படின்றதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்தேன். இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊரில் சின்னதாக ஏதாவது ஒரு என்ன ஈவெண்ட் நடந்தாலும் சரிங்க, அங்கே வந்து போலீஸும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கு ட்ராம்ப்ளின், குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ், பசங்களோட பைக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, யாரோட பைக் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய இந்தியன்ஸ் ஃபேஸஸ்லாம் நான் நிறைய பார்த்தேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி கேம் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த எக்கு கேம் வந்து ஹைலைட்டடாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு கிட்ட வாங்கணும், அதுக்கப்புறம் அப்படியே தூரமாக கொடுத்து வாங்கணும். யாரோட முட்டை கடைசி வரைக்கும் உடையாமல் தூக்கி போட்டு விளையாடுறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பஜ்ஜி போட்டு சட்னி அரைச்சி சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க.